ஹாய், இன்றைக்கி ஸ்லீவ் நம்ம மடிச்சடிக்க போகிறோம். ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணால் ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆக போகுது. 2 ஸ்லீவ் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எம்மிங் பண்ணிக்கோங்க. நான் எம்மிங் பண்ணாமல் அப்படியே மடித்து மட்டும் விட்டுறேன். அப்படியே மடித்து அப்படியே தையல் போட்டுக்கிறேன். இதை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டாவது இதை இந்த இடம் எம்மிங் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். நான் அப்படியே மடித்து தையல் போடுறேன். சும்மா ரஃபாக தானே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இது எதுக்காக இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்லீவ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நான் என்ன 2 இன்ச்சு நான் விட்டேன். அதை எனக்கு அடையாளம் தெரியறதுக்காக இப்படி கட் பண்ணியிருக்கேன். நான் வேறு ஒன்றும் இல்லை. ஸ்லீவ் எப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அந்த 2 இன்ச்சு விட்டதை நல்லா கனெக்ட் பண்ணி இப்படி நல்லா நீவி விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அப்படி நின்றுக்கும். அப்படியே என்ன பண்ணோம், அதை மடித்து அப்படியே அதை மடித்து தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிட வேண்டியதான். இதை நான் மடித்து விட்டுருக்கேன். நீங்கள் மடிக்கிறதுக்கு பதிலாக எம்மிங் பண்ணிக்கலாம். அதுதான் சொன்னேன். எம்மிங் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டை அழகாக இருக்கும் பார்க்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லீவை குடஞ்சி எடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ணோம், 2 ஆம்ஹோல் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது குடஞ்சோம். பட் ஆனால் ஸ்லீவ் குடஞ்சி கட் பண்ணவே இல்லை. ஸ்லீவ் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 2 ஸ்லீவ் ஒன்றா வச்சுக்கணும். வச்சு சென்டரை என்ன பண்ணிடணும், அர்காட் பண்ணிக்கணும். சென்டர் இப்படி அர்காட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் மீன்ஸ் தையல் பக்கம் இப்படி போடணும். இந்த மாதிரி மேலே தெரியணும். அதே போல் இப்படி போட்டிங்கன்னா இந்த தையலும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி திருப்பினீங்கன்னா இந்த தையல் இந்த பக்கம் இருக்கணும், இந்த தையல் இந்த பக்கம் தெரியணும். அதுக்கு பேர் தான் ஆப்போசிட் போடுறது. ஆப்போசிட்டில் இப்படி போட்டுட்டு ஸ்லீவ் எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து சாக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே நம்ம ஆம்கோல் அந்த இது கண்டுபிடிச்சிருப்போம். அப்படியே இப்படி எஸ் மாதிரி இப்படி கர்வாக. இது ஏன் இப்படி ஈடுநடத்தமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இது சும்மா நான் ரஃப்பாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது பண்ணது, ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நீங்கள் உங்களோட கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இந்த எஸ் அழகாக வரும். இந்த சென்ட்ரு கிட்ட வரக்கூடாது. அப்படியே இப்படி இந்த சென்ட்ருக்கு இப்படி அப்படியே கர்வாக இப்படி எடுத்திங்கன்னா வரும். எஸ் வரணும் ஆக மொத்தம். இந்த லாஸ்ட்டு போய் முடிக்கும்போது அப்படியே இப்படி நான் இந்த சென்டர்கிட்ட எப்படி நம்ம எடுத்தோமோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி எஸ் வரணும் 2துலேயும்.
இது நீங்கள் எடுக்கும்போது எடுத்து ஸ்லீவை பார்க்கும்போது இப்படி இருக்கணும். இந்த இடம் குறைஞ்சிருக்கா, அதே மாதிரி இந்த ஸ்லீவை திருப்பும்போது இந்த சைடு குறைஞ்சிருக்கா. இப்போ நீங்கள் எடுக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கும் ரெண்டுமே. இப்போ இந்த ஸ்லீவ் நம்ம கரெக்டான அளவு நம்ம பிடிச்சிக்கலாம். எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸ் எடுத்து இப்படி மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த ப்ளவுஸ் நம்ம ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் இதுதான் நம்மளோட செஸ்ட் அளவு. இந்த ப்ளவுஸ் எடுத்து இப்போ நான் இந்த ரவுண்டில் இப்படி மெஷர் பண்ணி பார்க்குறேன். நல்லா இழுத்து மெஷர் பண்ணுங்கள். இப்போ கிட்டத்தட்ட 7.5 இன்ச்சு எனக்கு இங்கே வருது. இந்த ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 5.5. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்லீவை நம்ம இப்படி இந்த ரவுண்டை இப்படி மெஷர் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும். நீங்கள் அப்படியே இப்படி வச்சு இதுதான் நம்மளோட கரெக்டான அளவு. ஓகேங்களா. இந்த ஸ்லீவை இப்படி வச்சு பார்க்கணும். நான் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணேன். இழுத்து வைக்கும்போது கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சில் வந்து நிற்கிதா. நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சுக்கு வந்துடும். இப்போ இந்த லைன் கிடையாது, 5.5 இன்ச்சு 7.5 இன்ச்சு. அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்லீவை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்ட் தையல் தான் போட போகிறோம், ஸ்ட்ரெயிட் தையல் போடல. ரஃப் போட்டுக்கோங்க. 3 தையல் போட்டுக்கணும். எப்படி நம்ம பேக் பாட்டில் போட்டோமோ அதே மாதிரி. தையல் போட்டுக்கோங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து டைட் ஆகிட்டோம் அப்படின்னா, ஃபேட் ஆகிட்டோம் அப்படின்னா பிரிக்கிறதுக்காக. எக்ஸஸாக இருக்கிறத நான் எப்பவுமே ரிமூவ் பண்ணிவிடுவேன். எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்காது. சில பேர் ஆனால் அப்படியே விட்டுருவாங்க. பட் ஆனால் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதனால் எனக்கு எப்பவுமே இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கிறத நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி கிளாத் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிளாத் வந்து அதிகமாக இருக்கோ அதையும் கட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ரவுண்ட் தையல் போடும்போது இந்த இடத்துல அதிகமாக கிளாத் வந்து தேவையில்லை போட்டோம். இப்போ எப்படி இந்த ஸ்லீவ் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி இந்த ஸ்லீவ்லேயும் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்லீவை திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பினீங்கன்னா பார்க்க ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபினிஷ் பண்ணால் 2 ஸ்லீவும். இப்போ ஸ்லீவ் நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஓகேங்களா. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இந்த குடஞ்சது இந்த குடஞ்சது ஃப்ரண்ட்டு பக்கம் வரணும். இது வந்து பேக் சைடு போகணும். அதனால தான் ஆப்போசிட் வரணும். ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். ப்ளவுஸ் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா இது வந்து இந்த பக்கத்துக்கான ஸ்லீவு இப்படி வரும். ஓகேங்களா. ஸ்லீவ் இப்போ ஜாயின் பண்ணும்போது இப்படி எடுத்துக்கணும். ரெண்டுமே ரைட் சைடு நல்ல பக்கம். இதுவும் நல்ல பக்கம் இருக்கணும், ஸ்லீவும் நல்ல பக்கம் இருக்கணும். கரெக்டாக என்ன பண்ணணும், இந்த ப்ளஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல இப்படி வைக்கணும்.
இந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல இப்படி வச்சு அப்படியே சுற்றி தையல் போட்டு வரணும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த பேக் இந்த ப்ளவுஸும் ஸ்லீவும் கரெக்டாக அந்த ப்ளஸ் இடத்துல இப்படி சேரணும். இப்படி இழுத்து பிடிச்சி தையல் போட்டு வரணும். போடுறேன் பாருங்கள். கரெக்டாக இப்படி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு அது போடுறது கரெக்டாக வரும். ரவுண்டு தையல் கஷ்டம்னு எல்லாம் சொல்லுவாங்க, பட் ஆனால் ஈஸியாக தான். ரவுண்ட் தையல் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த உங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஸ்லீவில் எந்த சுருக்கமோ எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்க. ரவுண்டு தையல் தான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, ரவுண்ட் தையல் தான் போடுவாங்க. நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ண, அப்படியே வச்சு தையல் போட்டு வரணும். கொஞ்சம் தையல் போட்டுட்டு இதை இப்படி எடுத்து விட்டுருணும். எடுத்துட்டு இது நீங்கள் இப்படி பார்த்தீங்கனாலே ஸ்லீவ் வந்து உள்ளே திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. கொஞ்சம் இதாக இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் ப்ளஸ்ஸு இது ப்ளஸ் மாதிரி வரணும் இந்த இடம். இப்போ என்ன பண்ணால் ஸ்லீவ் இப்படி உள்ளே ஒட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு வந்துடும். அப்படியே இதை பிடிச்சி அப்படியே தையல் போட்டு வர வேண்டியதான். ஸ்லீவ் வந்து இதுக்கு உள்ளே இருக்குது, அது நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து புரியும். என்ன பண்ணணும், அப்படியே 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டோம், அந்த தையல் அப்படியே ஃபுல்லாக போட்டு வரணும். ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லீவ் வந்து இது உள்ளே இருக்குது. நான் ஸ்லீவ் ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்திருக்கேன். 2 தையல் போடணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும், அப்போ தான் சீக்கிரம் பிரிஞ்சு வராது. இப்போ நான் ஸ்லீவ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவை இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வராது, மெல்லுக்காக வச்சு தைக்கணும். ஸ்லீவை இழுத்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? இழுத்திங்கன்னா துணி இழுவை கொடுத்துரும், அப்புறம் நல்லா இருக்காது உங்களுக்கு. ஸ்லீவோட அந்த ரவுண்டாக நம்ம வெட்டின அந்த குடஞ்சது அப்படியே அந்த ஷேப் வந்து கிடைக்காது. ஸ்லீவ் ஜாயினிங் வந்து அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளவுஸை ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு, நெக்கும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வேணும்னா நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க, நான் இப்படியே விட்டுட்டேன். அவ்வளோதான். ப்ளவுஸை இப்போ ஃபுல்லாக கொக்கி கட்டி நெக்ஸ்ட்டு ஐ கட்டி எல்லாம் காட்டுங்க. கொக்கி ஐ எப்படி கட்டணும் அப்படின்னா, இப்படி வச்சு இந்த மாதிரிலாம் கட்டக்கூடாது. இந்த இடத்துல ஒரு கொக்கி கட்டணும். இங்கே கரெக்டாக இந்த நெக்கு கிட்ட ஒரு கொக்கி, கரெக்டாக இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்கள், இங்கே ஒரு கொக்கி கட்டணும். இந்த பட்டி ஜாயின் இங்கே 2 கொக்கி தான் வரணும் மேலே. இந்த பட்டி ஜாயின் ஆகிற நெக்கில் ஒரு கொக்கி கட்டணும், இங்கே ஒரு கொக்கி கட்டணும். இந்த 2 பட்டிக்கும் நடுவில் ஒரு கொக்கி. மொத்தமே பெல்ட்டில் 3 கொக்கி, இந்த பட்டியில் 3 கொக்கி வரணும். இந்த டாட்டுக்கிட்ட ஒரு கொக்கி, இங்கே ஒரு கொக்கி, இப்படி தான் 5 கொக்கி வரணும். ஃபுல்லாக கொக்கி கட்டிட்டு ஐ கட்டிட்டு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கொக்கி கட்டிட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.